இயேசுவும் அவருடைய சீசர்களும் நாயின் என்ற ஊருக்கு சென்றார்கள். திரளான ஜனங்களும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு நாயின் ஊருக்கு வாசலில் சமீபித்து வந்தபொழுது மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தாய் விதவையாய் இருந்தாள். அவன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். இயேசு அந்த தாயின் அழுகையின் சத்தத்தை கேட்டு அவளுடைய கண்ணீரை கண்டு மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார். பாடையை சுமந்து கொண்டு வந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது இயேசு, வாலிபனே எழுந்திரு என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். சுற்றிலும் நின்று கொண்டிருந்த ஜனங்கள் பயத்தோடும் ஆச்சரியத்தோடும் தேவன் ஜனங்களை சந்திக்க வந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு நீங்களும், ஐயோ என் வாழ்க்கை மரித்து போய்விட்டதே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மரித்து போய்விட்டதே, என் கையின் பிரயாசங்கள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாம் மரித்து போய்விட்டதே, என்னுடைய ஊழியங்கள் மரித்து போய்விட்டதே, இவைகளை இனி யார்தான் உயிர்ப்பிக்க முடியும்? வீழ்ந்து கிடக்கின்ற என்னையும் என் குடும்பத்தையும் என் ஊழியத்தையும் யார்தான் எழச் செய்ய முடியும் என்று மூளையில் முடங்கி கிடக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள். மரித்து போன வாலிபனை உயிர்ப்பித்த இயேசுவுக்கு உங்கள் மரித்து போன வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, மரித்து போன உங்கள் வேலை காரியங்களை, வருமானங்களை, மரித்து போன உங்கள் ஊழிய காரியங்களை உயிர்ப்பிப்பது அவருக்கு லேசான காரியம். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கண்ணீரோடும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த விதவையின் அழுகையின் சத்தத்தை கேட்டவர், கண்ணீரை கண்டவர், உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு உங்கள் கண்ணீரையும் கண்டு உங்கள் வாழ்க்கையையும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும், உங்கள் வேலை காரியங்களையும், வருமானங்களையும், உங்கள் ஊழியத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். உங்கள் கண்ணீரை இயேசு ஆனந்த கண்ணீராக மாற்றுவார். ஆமேன்.